இந்தியன் ஏர்ஃபோர்ஸோட 92வது ஆண்டு விழா வந்து மெரினா பீச்சில் செலிப்ரேட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கான சாகச நிகழ்ச்சிலாம் நேற்று பண்ணியிருந்தாங்க. சீரியஸாக சொல்லணும், வேறு லெவல். ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தா ஒவ்வொரு ஜெட்டும் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது எல்லாருமே சோழ காலத்தோட பேரை அதுக்கு வச்சுருந்தாங்க ஒவ்வொரு ஜெட்டுக்குமே. அது மட்டும் இல்லாமல் 72 விதமான ஜெட்ஸை இதுக்கு யூஸ் பண்ணியிருந்தாங்க இந்த ஸ்டண்ட்டுக்காகவே. சென்னை மெரினாவில் பண்ணுறதுக்கான ஒன் ஆஃப் த ரீசனே என்னென்னு பார்த்தா ஏர்ஃபோர்ஸ்க்கு நம்ம சென்னையில் இருந்தோம், தமிழ்நாட்டில் இருந்தோம் நிறைய பீப்புள் அப்ளை பண்ணுன்றதுக்காகவும் ரெக்யூர்மெண்ட் அதிகமாக இருக்கிறதுக்காகவும் தான் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் 21 வருஷத்துக்கு அப்புறம் சென்னையில் இது பண்ணுறாங்க. சீரியஸாகவே வச்சு செஞ்சு விட்டுட்டாங்க. ஒவ்வொரு சாகசத்தை பண்ணும் போதும் அங்கே அவ்வளோ வெயில் அடித்தாலும் யாருக்குமே வெயிலே தெரியல. அடுத்து என்ன நடக்கும், அடுத்து என்ன ஜெட் வரும், அடுத்து என்ன ஹெலிகாப்டர் வரும்ன்ட்டு நின்று பார்த்துட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அக்செப்ட் தான் பண்ணவங்க எல்லாருக்குமே இதுக்கப்புறம் இந்தியன் ஏர்ஃபோர்ஸை எந்த ஒரு நாடுமே மறக்காது, முக்கியமாக சென்னையுமே மறக்காது. எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரி லிக்கா கின்னஸ் அவார்டில் இந்த ஒரு நிகழ்ச்சி இடம்பெற்றிருக்கு.